ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சத்தி போயிருந்தோம். எதுக்காகனா எங்கள் மாமியோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 95 வயசுக்கு மேலே தான் இருக்கணும். அவங்க இறந்துட்டாங்க ரீசெண்டாக. அப்புறம் அதுக்கு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க பார்த்தீங்களா. சரி, அந்த இதுக்காக போயிருந்தோம். போகிற வழியில் இந்த என்ன சொல்கிறது, சின்ன ஒரு அருவி மாதிரியே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிளம்பி போகிற வழியிலேயே இதெல்லாம் இருந்துச்சு. என்னங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாள் நைட்டு பெரிய மழை வந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு 1.5 மாதம் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பெஞ்ச மழையில அந்த தண்ணி இன்னும் போயிட்டே இருக்குது. இப்படி நாங்கள் தண்ணி அதிகமாக போச்சிங்கன்னா காடெல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்து பாசம் பிடிச்சிச்சிங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல்லாமே உரம்பு ஏறிடுச்சு, காடு மேடெல்லாம் உரம்பு ஏறிடுச்சு, தண்ணி அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பூமி ரொம்ப குளிர்ந்து போய் எல்லா பக்கமே தண்ணியாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் இது வந்துட்டு எல்லா பக்கம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா குட்டையெல்லாமே நம்பி போச்சு. அதிலிருந்து வர கொஞ்சம் எல்லா தண்ணியும் சேர்ந்து இந்த இடத்துல அதிகமாக தண்ணி வர ஆரம்பிச்சு அங்கே காடு எல்லாமே உரம்பேறிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இது அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் சத்தி ரோட்லேயே நாங்கள் போனோங்க. அங்கே பார்த்தா இந்த அல்லிப்பூ பார்க்குறக்கு நாங்கள் தாமரை பூனே நினச்சிட்டோம். அவரை பார்த்தா அவங்க வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு தாமரை பூ இல்லைங்க, வெள்ளை அல்லிப்பூன்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போனப்போ ஃபுல்லாக மொக்காவே இருந்துச்சு. ஆனால் இது ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒட்டினா அப்படியே அங்கே வந்துட்டு இந்த பவானி சாகர் டேம்லேருந்து ஒரு சின்ன வாய்க்கால் அங்கே வந்துட்டு அப்படியே கிழக்கு போச்சிங்கன்னா இந்த ஆண்டி வளையம், காவலி வளையம் அந்த சைடு அப்படியே போகும். இந்த உக்கரம் அந்த கோபிக்கு போகிற வழி எல்லாமே அந்த வாய்க்கால் தண்ணி தான் போகும். அது ஒட்டினா அப்படியே இது இருந்துச்சு. அப்புறம் இதையும் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த நாள் ஃபுல்லுமே. ஆனால் இது போயிட்டு பக்கத்தில் பறிக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஈரமாக இருக்கிறங்காட்டி எங்கேயாச்சும் நம்ம கால் கீழே உள்ளே போச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம போயிடுச்சிங்கன்னா இந்த சேத்துக்குள்ளேயே உள்ளே போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, சும்மா பார்த்துட்டு மட்டும் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு வண்டி அங்கேயே நிறுத்திட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம், ஏன்னா யுகன் இதெல்லாம் அதிகமாக பார்த்ததில்லை. சரி, அவனுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு காமிச்சு அவனுங்கிறான், அம்மா உள்ளே போய் பொறிக்கலாமா அப்படிங்கிறான். அதெல்லாம் இதுக்கு நம்மளுக்கு வம்பு, இப்போ தான் மாமாங்கெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அப்படியே சமாளிச்சுட்டு அப்புறம் அதை விட்டு கொஞ்சம் இப்படி நகர்ந்து வந்தாங்க. அந்த இடத்துல வாழைக்காடு தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு எவ்வளோ தூரம், ஒரு 10 எட்டு வச்சா வந்துடல, அவ்வளோ தூரம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால், பவானி சாகர்லேருந்து வாய்க்கால் நிறைஞ்சு போகுதுங்க. சரி, அந்த ஸ்டெப்புக்கிட்ட இறங்கி பார்க்கலான்னு பார்த்தா இதெல்லாம் வம்பு. ஒரு சிலர் என்னமாங்க என்ன மாயாறு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திடீர்னு தண்ணி வந்துடுமா. தண்ணி வந்துச்சிங்கன்னா நம்ம நின்றுக்கிற இடத்துல அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து அடிச்சுட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு நீத்தம் தெரியாது. அப்புறம் அப்படியே சக்தி போய் சேர்ந்துட்டேன். அங்கே போனாங்கன்னா நாங்கள் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அது வந்து எங்கள் மாமியோட பிரதர் வீடு. அவங்க பந்தல் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு திராட்சை செடி வச்சுருக்குறாங்க. அது சும்மா கொடி ஃபுல்லாமே படர்ந்து பந்தலுக்கு பதிலாக அதுவாகவே இருக்குது திராட்சை கொடி. அது நிறைய திராட்சை விட்டுருந்துச்சு. அது வந்து பன்னீர் திராட்சை, கருப்பு கலர் திராட்சை. ஆனால் அதில் விதையெல்லாம் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பழுத்தது எல்லாமே வந்துட்டு நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது அந்த கொடியிலேருந்து பொறிச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அது எல்லாமே பொறிச்சு சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் யுகனுக்கு திராட்சை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு பொறிச்சு கொடுத்துருந்தோம். அப்புறம் அவங்க வீட்டில் இன்னொரு பாப்பா இருக்கா, அவளும் இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு போட்டி. எப்படின்னா குழந்தைங்கனாவே ஒருத்தர் சாப்பிட்டு இன்னொருத்தருக்கு இதாக இருக்கும்ல. அப்புறம் அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டு அப்புறம் அது எல்லாமே பார்த்துட்டு அவர் பக்கத்தில் அவங்க கோழியெல்லாம் வளர்த்துறாங்க. அந்த கோழி இந்த திராட்சை சாப்பிடுங்களாமா. அப்புறம் அவங்க எல்லாம் சொன்னாங்க திராட்சை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கோழிக்கெல்லாம் பொறிச்சு கொடுத்தோம். அப்புறம் பக்கத்துலேயே அது ஒட்டுனா அப்படியே அவங்க வந்துட்டு ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்குறாங்க. அந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு தேன் சிட்டுக்குருவி வந்துட்டு அதில் கூடு கட்டி இருந்துச்சு. அது வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன வேலை, இதுதான வேலைக்கு அதை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். வேலையெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டு அப்புறம் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இடத்துலையும் அவ்வளோ வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு போய் பார்த்தோம்னா அதில் என்னங்க கூடு கட்டுமேனுமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது கூடு கட்டுற மாதிரியும் தெரியல. வந்து அந்த கூட்டை எட்டி பார்க்குறது போகிறது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது 3 குஞ்சம் 2 குஞ்சம் இருந்துச்சு. அதுக்கு வந்து தீ நல்லா கொடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. சரி, அதையும் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு, நம்ம வேலையே அதுதானே, அதனால் வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு நிறைய சீத்தாப்பழ செடி, கொய்யா செடி, மாஞ்செடி எல்லாம் வச்சுருந்தாங்க.
நாங்கள் போனால் அது தீன் கொடுக்கறது விட்டுருமோ அப்படின்ட்டு, நம்மளோட வாசம் பட்டால் அது இல்லாமல் குருவி வந்து தீன் கொடுக்காமல் போயிடுமா. அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு சரி என்ன பண்ணுது, அது போனதுக்கப்புறம் அது பக்கத்தில் போய் வீடியோ எடுத்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு டைம் இதே மாதிரி குருவி கூடு கட்டியிருந்துச்சு, குஞ்சும் விட்டுருந்துச்சு. எங்கள் வீட்டில் பூனைகள், பக்கத்து வீட்டுக்கார பூனைகள்லாம் வந்து அந்த குஞ்சை பிடிச்சி சாப்பிட்ருச்சு. நான் அது வீடியோ எடுக்காமையே இருந்தேன். பாருங்கள் 3 குஞ்சு இருக்குது. அது எவ்வளோ அழகாக வாய் திறக்குது அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி. சரி நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் எப்போ போல் அப்புறம் அவங்க அந்த கோழிகளை எங்களையவே பார்த்துட்டு இருந்துச்சு, கத்திக்கிட்டே இருந்துச்சுங்களா. அப்புறம் நம்ம அதுக்கு திராட்சை பொரிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திராட்சை பொரிச்சு கொடுத்தோம். அப்புறம் இடையில நம்ம யுகனும் வந்துட்டான். யுகனும் அம்மா நானும் பொரிச்சு கொடுப்பேன் அப்படின்னா, சரி நீயும் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லிட்டு, அப்புறம் அவங்க வீட்லேயும் ஒரு பாப்பா இருக்காங்க. அப்புறம் அந்த பாப்பாவும் வந்திருந்தா. ஏன்னா அவங்களுக்காக நல்ல பழக்கம் தானே அந்த கோழியை. அப்புறம் அதுவும் அந்த பாப்பாவும் சேர்ந்து கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க கோழி வந்துட்டு திராட்சை சாப்பிட்றத. அது அப்படியே ஒரு சில இடத்துல ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை களைச்சிட்டு அந்த கோழிக்கு சாப்பிட்றது பார்த்துருக்குறேன். பப்பாளி சாப்பிட்றதையும் கூட நான் பார்த்துருக்கேன். அதே இப்படி போட்டிருந்தா சாப்பிடும், சும்மா கையில் கொடுத்தா சாப்பிடாது. இது என்னடான்னா கையில் கொடுத்தாவே அந்த திராட்சை சாப்பிட்டுச்சு. கையை கொத்துற மாதிரி வருது, ஆனால் கையெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அது பாட்டுக்கு அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிட்டு நான் இப்படி மடியிலேயே போட்டு வச்சுட்டேன். சரி அவன் கேப்பா, டென்ஷன் ஆவா, அழுவா அப்படிங்கிறதுக்காக. அவனும் கூட சாப்பிட்டுக்கிறான், கோழிக்கு கொடுத்துக்கிறான். இதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய்மெண்ட். அவங்களோட யூஸுக்காக அந்த கோழி வச்சுருக்காங்க. அந்த கருவேப்பிலை செடியெல்லாம் பொறிச்சு அதுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு விளையாடுறோங்கிற பேரில் அந்த கோழிகள் ஓரளவு பண்ணிட்டோம் இன்னைக்கு. அது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருந்துச்சு. அந்த கோழி வந்து அந்த பெருவத்து கோழி, அந்த காலெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த கோழி, பெருவத்து கோழி எல்லாமே. நீங்கள் இந்த மாதிரி கோழியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வேறு எதாவது நிறைய சாப்பிடுங்க. ஆனால் இதே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் திராட்சை சாப்பிட்றோம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பாட்டிக்கு சாமி கும்பிட்றோங்கிற பேரில் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சிங்களா, பெருசாக என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே அவங்க நாய்க்குட்டி வளர்த்துறாங்க, சிப்பி பாறை நாய். அந்த நாய் பேர் வெள்ளச்சி, அவள் பேர் வெள்ளச்சி. அப்புறம் அவங்க கூட இதுக்கு விளையாட்டு, அவங்களுக்கு போய் அந்த நாய்க்குட்டி சீண்டி விட்டுட்டே இருக்கிறது, அதுவும் இவங்க கூட விளையாடுறக்கே பார்த்துட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் விளையாட்டு இருந்தாங்க. வர்ற வரைக்குமே இதுதான் அவங்களுக்கு விளையாட்டே. ரொம்ப நேரம் விளையாடிட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டாங்க. அவன் என்னங்கிறா, இவனு அம்மா நாய்க்குட்டி நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் சொன்னான். அப்புறம் அந்த பாப்பா தருவாளா, தரமாட்டான். அதனால் நாங்கள் எதுவும் சொல்ல, சரிட்டு விளையாடிட்டு கொண்டு வந்தாலும் இங்கெல்லாம் வச்சு பார்க்க முடியாது நம்மளால். ஏன்னா இங்கே இருக்குது கொஞ்சம் ஊருக்குள்ளே, தோட்டம்னா வச்சுக்கலாம். தோட்டத்தில் ஒரு நாய் இருக்குது, அதனால் அவங்க கேட்டால் கொடுப்பாங்களா, சரி வேண்டான்ட்டு வந்துட்டோம். அவங்க ஆசையாக வளர்த்திட்டு இருக்கிறாங்க, நம்ம கேட்டால் கொடுப்பாங்களா. அந்த பாப்பா ஃபஸ்ட்டு நாய்க்குட்டி கூட விளையாட மாட்டாங்களா. யுவனுக்கு விளையாட பிடிக்கும். அவன் விளையாடுறங்காட்டி அந்த பாப்பாவும் சேர்ந்து விளையாட்டு இருக்கா. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, மழை பெஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் அங்கே சக்தி போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ.